இது கொள்கையற்ற கூட்டம். இவர்கள் விசிலடித்தான் குஞ்சிகள், ரசிகர்கள் கூட்டம். அதனாலதான் இவங்களுக்கு விசில் ஒரு சின்னம் கொடுத்திருக்கிறாங்க. காலையில் விசிலடித்து வருகின்ற பொழுது தாவேகா வருகிறார்களா அல்லது குப்பை வண்டியோடு குப்பை எடுக்க வருகிறார்களா என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், நாங்கள் குப்பை வண்டியோடு தான் வரப்போகிறோம். சந்து சந்தாக விசில் அடித்து வரப்போகிறோம். விசில் சத்தம் கேட்டு மக்கள் வெளியே வருகின்ற பொழுது கைகளில் கருப்பு கலர் கவரை தூக்கி கொண்டு வருவார்கள். டஸ்ட்பினில் குப்பையை போட்டுக் கொண்டு வருவார்கள். அந்த கருப்பு கலர் கவரில் இருப்பதும் டஸ்ட்பினில் இருப்பதும் திமுக என்கின்ற குப்பை. அந்த திமுக என்கின்ற குப்பையை குப்பை வண்டியில் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு புதைப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே இலக்கு. நாங்கள் விசிலடித்தான் குஞ்சுகள் தான். என்ன சந்தேகம் இருக்கு? இப்ப கூட உங்க முன்னாடி அடிச்சு கூட காட்டுறேன். நாங்கள் விசிலடித்தான் குஞ்சுகள் தான். இன்னும் 3 மாதத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த விசிலடித்தான் குஞ்சுகளுடைய விசில் சத்தம் விண்ணை பிளக்க போகிறது. விருதுநகர்ல நேத்து இளைஞரணி மாநாடு, சரியான சிரிப்பு. காப்பி பேஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? காப்பி பேஸ்ட், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது. யாரோ ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆள் மனதில் போய் சொல்லியிருக்காங்க போல, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு, நீங்க தான் இனிமே சினிமாவில் அடுத்து ஸ்டாரா வர போறீங்க, நீங்க தான் தமிழ்நாட்டின் விஜய் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க போல. அதே வெள்ளை சட்டை, அதே மாதிரியான காக்கி கலர் பேண்ட், அதே ராம்பு. யாரு ஒரு 4 பேருக்கு காசை கொடுத்து நான் நடந்து வரும்போது துண்டை தூக்கி போடுங்க, அப்படி தூக்கி போட்டுக்கிறேன். திமுக கட்சியை சார்ந்த சொந்தங்களே, ரியலுக்கும் டூப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது சொந்தங்களே. தமிழ்நாட்டின் ஒரே தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஒரு வெத்து கூட்டம் நேற்று அவர் தான் நம்ம சுதந்திர போராட்ட தியாகி தான் பேசியிருக்காங்க விருதுநகர்ல. ஒரு கூட்டம் வருது, கூடுறாங்க, கலைகிறாங்க, அது வந்து வெத்து கூட்டம் அப்படின்றாங்க. நாங்கள் வெத்து கூட்டம் கிடையாது, திமுகவை வீழ்த்தக்கூடிய வெற்றி கூட்டம். திமுகவிற்கு வேட்டு வைக்க போகக்கூடிய வேட்டு கூட்டம் நாங்க தான். உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா எங்க தலைவர் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்கிறாங்க. தைரியம் இருந்தா அனுமதி கொடுங்க. ஒரு வீரனுக்கு அழகு என்பது களத்தில் வர வைத்து சண்டையிட வேண்டும். களத்துக்கே வர விடாம தடுத்துட்டு ஐயா அவங்க ஒண்ணுமே இல்லை, அவங்க ஒண்ணுமே இல்லை, களத்துக்கு வரலாம். தலைவர் அவர்கள் இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் தமிழ்நாடு முழுவதும் செல்ல போகிறார். அதனால்தான் திமுக எந்த ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்தாலும் ஒரே ஒப்பாரி பிராணமாவே இருக்கு. தாவேகா ஒரு கட்சியே கிடையாது, நாங்க அவர்களை பொருட்படுத்தவே இல்லை, நாங்க தான் சாதாரண கட்சியாச்சே. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவ்வளவு நெருக்கடி, மேடை போடுவதற்கு அவ்வளவு நெருக்கடி, போஸ்டர் ஒட்ட முடியல, பேனர் வைக்க முடியல, கொடி ஏற்ற முடியல. பேனர் வச்சா பேனரை கிழிக்கிறீங்க, போஸ்டர் வச்சா போஸ்டர் கிழிக்கிறீங்க. சரி, காவல்துறையை நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு அரசாங்கத்தின் கீழ் செயல்படுறாங்க. உங்களால் பேனரை கிழிக்க முடியும், போஸ்டரை கிழிக்க முடியும், ஏற்றக்கூடிய கொடியை உங்களால் அப்புறப்படுத்த முடியும். 8 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த விஜய் அவர்களை உங்களால் என்ன அப்படியே அந்த இதயத்தை அப்படியே கிழிச்சு அப்படி உள்ள இருந்து எடுத்துறீங்களா? மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்த பிறகு எந்த கொம்பாதி கொம்பன் நினைத்தாலும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் முதலமைச்சராக அமர்வதை எவனாலும் தடுக்க முடியாது. எப்படி வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தை எண்ண முடியாதோ அதே போன்று அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமர்வதை தடுக்கவே முடியாது. உயர்கல்வித்துறை அமைச்சருங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, திருக்குறள் சொல்றாரு. உண்மையிலே ஐயா திருவள்ளுவர் அவர்கள் உயிரோட இருந்திருந்தார்னா மன உளைச்சல இருந்திருப்பாங்க. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் 2 திருக்குறளை சொல்ல முடியலங்க. கற்க கசடர, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு அழகா நான் சொன்னேன், நம்ம தற்குறியாமா? ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? கற்க கசடர கசடர கசக்கி கசக்கற கசை கசக்கி அந்த குரலையே கசக்கிட்டாப்ல. இவங்க வந்து அப்படியே ஞானம் அப்படியே வலிஞ்சு ஊத்துதான். எங்க தலைவர் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றார், பக்கா மாஸ் கட்சி தாவேகா, பக்கா மாஸ் கட்சி தாவேகா என்று. அதை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சிக்கிறாங்க. இவர் பக்கா மாசா? ஆம், எங்க தலைவர் பக்கா மாஸ்
10 பேர் கூட்டணி, ஒரு பக்கம் 8 பேர் கூட்டணி, எத்தனை பேர் கூட்டணியாக வந்தாலும் தனித்து நின்று வெல்வேன் என்று மக்களின் துணையோடு வரக்கூடிய எங்க தலைவர் பக்கா மாஸ்டர்.